விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இவங்க வந்து தேள் மாதிரி கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, இவங்கள ஹேண்டில் பண்ற விதத்தில ஹேண்டில் பண்ணாங்கன்னா, இவங்கள மாதிரியான ஒரு அன்பானவர்கள நீங்க பார்க்க முடியாது. தனக்கு பிடித்தவர்களுக்காக எதையும் செய்து, அவர்களுடைய அன்பை மட்டும் பெறுவதே இவர்களுடைய நோக்கமாக இருக்கும். அதாவது அட்டென்ஷன் சீக்கர்ன்னு சொல்லுவாங்க. ஏதாவது பண்ணி தன்னோட பார்ட்னர தன்னோடயே வச்சுக்கணும். ஒரு படத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு கேட்கும். "எப்ப வருவ?" அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அது வந்து இந்த ராசி பெண்களுக்கு பொருந்தும். அதுக்காக நீங்க எல்லாரையும் அப்படியே நெனச்சுக்க கூடாது. அவங்க வந்து என்னன்னா, அவங்களோட ஒரு அன்ப அந்த மாரி ஆளுமையா காட்டுவாங்க. அப்ப அவங்கள அதுக்கு தகுந்த மாரி அவங்ககிட்ட உண்மையா, நேர்மையா நடந்துக்கிட்டீங்கன்னா, இவங்கள மாரி ஒரு பாசக்காரங்கள உங்களால பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அன்பை பொழிவதில் விருச்சிக ராசிக்காரர்கள் வல்லவர்களாக இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு புடிச்சா மட்டும் தான். புடிக்கலன்னா அந்த இடத்துல தான் அவங்க தேளா கொட்டுவாங்க. அப்ப அந்த தேளா கொட்டுறது வந்து வலிக்குது அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட நடந்துக்க வேண்டியது இந்த சமுதாயத்தினுடைய ஒரு நோக்கமா இருக்கணும். கூட இருக்கிறவங்க அத புரிஞ்சுக்கணும். சட்டுன்னு பேசி விட்டுருவாங்க. மனசு நோக வைக்கிறோன்லாம் பார்க்க மாட்டாங்க. சட்டுன்னு பேசி விட்டுருவாங்க. அதே மாரி தப்புன்னு தெரிஞ்சா இறங்கியும் வந்துருவாங்க. ரொம்ப ஒரு பாலிஷா இறங்கி வருவாங்க. வேகமா வந்து ரொம்ப சாரி கேட்கற நோக்கத்துல வரமாட்டாங்க. ஒரு பாலிஷா வந்து கேட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த விருச்சிக ராசி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி நபர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத பார்த்தோம்னா, விருச்சிக ராசியோடைய ஒரு தன்மை அப்படிங்கிறது, அது இயல்பாவே ஒரு நீர் ராசி. அப்ப இவ்வளவு நாளா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்காரு. எப்பயுமே 8ல குரு இருக்கும்போது, ஒரு நேம வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ரீச் ஆகாது. வெளியில வந்து அடுத்தவங்க நம்மள வந்து ஏதோ ஒரு விஷயத்துல காசிப்ல நம்மள இழுத்து போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கட்டும். இவன் அப்படி, இவன் அப்படின்னு சொல்லி வெளியில ஒரு பேர் பரவிக்கிட்டு இருக்கும்.